எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் தான் இதுபோல் தினத்திற்கு 100 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற சம்பவங்களை, அது உங்களுடைய ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொன்னால் ஒரு வடமாநிலத்தில் பீகாரை சேர்ந்த வடமாநிலத்தில் குடும்பத்தோடு குடும்பமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி. எப்போது நேற்று தினம் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை கண்டறிஞ்சிருக்காங்க. 2 பேர், கணவருடைய உடல் கண்டறியப்பட்டிருக்கு, குழந்தையுடைய உடல் தரமணி மனைவியுடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்குல மனைவியுடைய உடல் பெருங்குடி குப்பை கிடங்குல இருப்பதாகவும் போலீசார் தேடிட்டு அல்ல. அப்பதான் ஆர்டிசி சொல்றாங்க. இது சம்பந்தமான போலீசார் அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா இல்ல அப்படி எல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது நல்ல பாதுகாப்பு இருந்ததுங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த சமயத்தில் தான் இதுபோல் தினத்திற்கு 100 சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 4 வருஷத்துல ஒவ்வொரு நாளுமே நடைபெற்ற சம்பவங்களை, அது உங்களுடைய ஊடகங்களில் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை மட்டுமே நான் பட்டியலிட்டு சொன்னால் அது ஒரு நாளைக்கு ஒரு 100 பக்கத்துக்கு புத்தகம் போட வேண்டியது இருக்கும். அதை விட்டுருங்க அவர் சொல்றத. ஆனா இது மிக பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த தனிமனித விரோதங்களினால் நடைபெறுகிற இந்த விஷயங்களை பொறுத்தவரை காவல்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடவடிக்கை எடுத்து தண்டித்துக் கொண்டிருக்கிறது.